விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு வல்வெட்டித்துறையில் கொண்டாட்டம். மேதகுவின் ஆட்சியில் மக்கள் சுபீட்சமாக வாழ்ந்தார்கள். துரைராசா ரவிகரன். மேதகுவின் ஆட்சியை மோசமாக எதிர்த்தவர்கள் ஜேவிபி. கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. பிள்ளையாருடன் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பா? சாணக்கியன் கேள்வி. வடக்கு கடலில் சட்டவிரோத தொழில் செய்பவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டால் சங்கடமாகிவிடும். ரவிகரனுக்கு சந்திரசேகர் பதில். கடந்த 130 ஆண்டுகளில் இலங்கைக்கு நெருக்கமாக ஆபத்தான தாளமுகம். தொடரவுள்ள வானிலை மாற்றம். கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளோருக்கான அறிவிப்பு. மட்டக்களப்பு ஏழை மீனவ குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள். ஸ்ரீநேசன். நெடுந்தீவு மக்கள் அவதானமாக இருக்கவும் வைத்திய அதிகாரி முக்கிய அறிவுறுத்தல். லண்டனுக்கு விரைந்த சிஐடி குழு. செலவை நியாயப்படுத்தும் பொது பாதுகாப்பு அமைச்சர். அரூர் அரசாங்கத்தை தெற்கின் பயங்கரவாதிகள் என விமர்சிக்கும் உதய கம்மன் பில. மாவீரர் நாளில் யாழில் கடையடைப்பு. விடுக்கப்பட்ட கோரிக்கை. பச்சுளைப்பள்ளி பகுதியில் இடம்பெற்ற மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு. மாவீரர் நினைவேந்தலுக்கு தயாரான மட்டக்களப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு வல்வெட்டித்துறையில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக கேக் வெட்டி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற கொண்டாட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக வீட்டினை சூழவுள்ள பகுதிகள் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டு வெடிக்கொளுத்தி பெரிய அளவிலாக கேக் வெட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அத்துடன் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அவர் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு 71வது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழீழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை போராட்டத்தை கொடூரமாக அடக்கி ஒழித்து அழித்தன. இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அந்த தலைவனை ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே தான் இந்த நிலைமைகளை எல்லாவற்றையும் எந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது, தொடர்ந்து கொண்டாடப்படும். அதே போலத்தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக 50,000 மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த எண்ணம் ஈடேற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு பசப்பு வார்த்தைக்குள்ளே இனப்பெருச்சி தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய எண்ணக்கருக்களை அடக்குவதற்கு அழிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம். அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து பறை கொடுக்காத எங்களுடைய மறுத்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும்
செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பாக இருந்தால் எதுவாக இருந்தால் என்ன, அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவும் புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டும். இது எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களிலே ஒரு பகுதியினரும் இன்றைக்கு சுதந்திரத்தை நாடி நிற்கிறார்கள். ஆகவே சுதந்திரம் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை என்றால் இலங்கை அரசாங்கம் வைக்கிற தீர்வு திட்டம் தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பதை நோக்கி நாங்கள் மீறுநடை போட்டு செல்வதுதான் எங்களுக்கு இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளிலே வாழ்கிற மக்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதுதான் சுய நிர்ணய உரிமை. அதை விடுத்து தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது. மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுய உரிமை. அதை நோக்கி செல்வதற்கூடாகத்தான் இந்த காலத்து அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி, இந்த தமிழீழத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே மக்கள் தங்கள் ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்திலே இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் ரெமெடியல் ஜஸ்டிஸ் எடுத்து, அதாவது பரிகார நீதி அல்லது ஈடுசெய் நீதி, இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி இருக்கின்றன. ஆகவே அதை நோக்கி செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேதகு அவர்களுடைய ஆட்சியில் எவ்விதமான சட்டவிரோத செயற்பாடுகளும் இந்த நிலப்பரப்பில் இடம்பெறவில்லை. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் எனவும் அவருக்கான பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சபையில் தெரிவித்தார். இந்த நேரம் இன்னும் ஒரு விடயம், இது அமைச்சருக்கும் தெரியும். இந்த பாடல் ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று, காலை விடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு. தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு கிழக்கு தமிழர் பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள். மேதகுவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை. சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை. மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டனர். காணி அபகரிப்புகளும் இல்லை. எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது. போதைப் பொருட்கள் அறவே இல்லை. நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உலவக்கூடிய நிலை இருந்தது. தாயக பிறப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர். எனவேதான் தமிழ் மக்கள் 30 செகண்ட் இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்க காலமாகவும் போற்றுகின்றனர். அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள். இந்த உயரிய சபையிலே மேதகு வேணா பிரபாகரன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. 2009க்கு முன்னரும் அதற்கு பின்னரும் தேசிய தலைவரின் நிலைப்பாட்டை மிகவும் மோசமாக எதிர்த்தவர்கள் ஜேவிபியினர் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சபையில் தெரிவித்தார். சபைக்கு
தலைமை தாங்கி கொண்டிருக்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல, உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய 71வது ஆண்டு பிறந்த தினம். இந்த தேசிய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தை 2009ஆம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது. மஹிந்த ராஜபக்ச தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு ஒரு இன அழிப்புக்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் ஜேவிபி. அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீரர் துயரம் இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும், தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே பிரதானமாக அவ்வகையிலே செயல்படுவதில் எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமான நபர். ஏனென்றால் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றவர். இப்போ இதில் என்ன காட்டுகின்றது என்றால், நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால், கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையில் கதைச்சி பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வடகிழக்குள்ளே நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் மீன்பிடி அமைச்சர் பற்றி பேசுகின்றோம். இன்றைக்கு வடகிழக்கை பொறுத்தவரையிலே இலங்கை தீவினுடைய கடற்பரப்பில் 2/3 நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசம். அந்த பிரதேசம் கௌரவ உறுப்பினர்களே, போர் நடைபெற்ற கால பகுதி முழுவதற்கும் அந்த போர் நிறுத்தம் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்களை தவிர்ந்த மற்ற அனைத்து வருடங்களுக்கும் 30 வருடங்களுக்கு மேலாக மீன் பிடிப்பதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது. எங்களுடைய அமைச்சர் இன்றைக்கு அவருடைய அமைச்சினுடைய ஆரம்ப பேச்சு நடத்தின பொழுது ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே மீன்பிடி துறை என்றது மிகவும் பின்தங்கின ஒரு நிலையிலேயும், அதுவும் குறிப்பாக நாங்கள் இந்த ஆதிகால மீன்பிடி கலாச்சாரங்களை கடைபிடிக்கின்ற ஒரு நாடாக, ஒரு தீவாக மீனவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னவர். அதில் உண்மை இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் வடகிழக்கை பொறுத்தவரையில் அந்த நிலைமை திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை. போர்க்காலம் 30-35 வருஷமாக முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு சூழலிலே அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சூழல். அந்த சூழலுக்கு பிறகு 2009க்கு பிறகு தலை தூக்கிறதுக்கு இருந்த காலப்பகுதியிலே 16 வருஷம் போர் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு இன்றைக்கு கழிந்து விட்டனர். ஆனால் கேள்வி என்னென்றால், கௌரவ உறுப்பினர்களே, இந்த 16 வருஷத்துக்குள்ளே வடகிழக்கினுடைய கடற்தொழிலை ஊக்குவிப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதான் கேள்வி. எதுவுமே இல்லை. மயிலட்டி துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதிலே அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைபெற்றது உண்மை. ஆனால் அமைச்சர் அவர்களே ஏற்றுக்கொள்வார்,
வடகிழக்கு மீனவர்கள் நாட்டினுடைய மீனவர்களே வந்து ஒரு மிகவும் பின்தங்கின ஒரு நிலைமையில தான் இருக்கிறார்கள் என்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த மல்டி டே போட்ஸ் இதில் பற்றி வந்து பெருசாக கற்பனை பண்ணவே இயலாது. சிறு மீன்பிடி துறையிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து நீங்கள் மயிலட்டியில் வந்து ஒரு பாரிய அபிவிருத்தி வேலை திட்டம் என்று சொல்லி அபிவிருத்தி செய்ததுக்கு பிறகு அந்த துறைமுகம் வந்து முற்றுமுழுதாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. மாறாக இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இந்த 16 வருஷத்திலே உண்மையிலே வந்து அந்த இருக்கக்கூடிய வடகிழக்கு மீனவர்களை வந்து தொடர்ந்தும் ஒரு பின்தங்கின நிலையிலே வச்சிருப்பதற்கும் வெளியிலே இருக்கிறவர்கள் வந்து அந்த வடகிழக்கு கடற்பரப்புக்கு வந்து இரண்டால் அவர்களுடைய நிலைமை பொருளாதார நிலைமையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நிலைக்கும் கூட பலமான ஒரு நிலையில் இருக்க போட்டி போட முடியாத ஒரு சூழலில் வந்து தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி வெளி தரப்புகள் வந்து அந்த இடங்களில் வாரத்துக்கு தான் அது உதவினார். இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு வருஷம், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த நிலைமையை மாற்றுவதற்கு இதுவரைக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் போன 2 மாதங்களுக்கு முன்பதாக அங்கே வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து நான் அந்த பிரச்சனையை கிளப்பின இடத்துல அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துடைய தலைவர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களுடைய ஒரு தலையீட்டிலே அந்த துறைமுகத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பரிதாபமான நிலைமை வந்து காட்டப்பட்டதுக்கு பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அந்த மீன்பிடி துறைமுகத்தில் வந்து ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரோலர்கள் தான் பெரும்பான்மையாக வந்து அங்கே பாவிக்க முடியாத வகையில் வந்து அவர்களுடைய ட்ரோலர்கள் அங்கே அடுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு வருஷமாக அந்த நிலைமை இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மயிலட்டியில் இருக்க, நான் முடிக்கிறேன் அமைச்சர், நான் முடிச்ச பிறகு பேசுவேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மயிலட்டியில் இருக்க வேறு மீன்பிடி துறைமுகங்கள் வந்து அபிவிருத்தி அடைய போயினம் என்று கதைக்கிறது வந்து எந்தளவு தூரத்துக்கு அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையாக வந்து கருதப்படும் என்றதை பற்றி அமைச்சர் அவர்கள் சரியாக யோசிக்கணும். அவருடைய தலைமையிலே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி துறைமுகங்களை வந்து அபிவிருத்தி செய்கிறதுல வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவ்வகையான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முதலாக வந்து உதவி செய்ததாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு அபிவிருத்தியும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற நிலையிலையும் அதுக்கு மேலதிகமாக வந்து வேறு மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாண்டால் வந்து அதை ஒரு வகையில் வந்து சகித்து கொள்ளலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடைசி நிலைக்கும் வெளிவர்களுக்குத்தான் முதல் நிலைமையை கொண்டு போகிறதுன்ற அந்த நிலைப்பாட்டில் வந்து நாங்கள் ஒருபோதிலும் வந்து உடந்தையாக இருக்க முடியாது. மீன்பிடி அமைச்சர் அதில் கவனம் செலுத்துவார் என்று நான் நம்புகிறேன். 2வது விடயம் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுடைய பொட்டம் ட்ராலிங் அந்த பிரச்சனையில் வந்து அமைச்சர் சொன்னார் வந்து கணிசமான ஒரு முன்னேற்றம் இருக்குண்டு. அப்படி இல்லை. நீங்கள் உண்மையிலே பார்த்தால் ஆயிரக்கணக்கில் வருகின்ற பொழுது வந்து நாங்கள் ஒரு கொஞ்சத்தை வந்து பிடிக்கிறதால வந்து எந்த விதமான முன்னேற்றம் வரப்போறதில்லை. அமைச்சர் உங்களுடைய தலையீட்டில் உங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து அரசாங்கம் இதை வந்து ராஜதந்திரம் என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது. உண்மையிலே இங்கே ஒரு ராஜதந்திரமும் இல்லை. நாங்கள் உண்மையை வந்து இந்தியாவுக்கு கதைக்கணும். இந்த விஷயத்தில் வந்து எங்களுடைய மீனவர்கள், அதுவும் விசேஷமாக தமிழர், என்னடா மீன்பிடித்துறை என்றால் வந்து உண்மையிலே இலங்கை தீவில் வந்து கூடுதலாக தமிழருக்கு தான் பொருத்தமானது. 3/2 கடற்பரப்பு வந்து வடகிழக்கை சார்ந்து. இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து தமிழர்கள் வந்து மிக மோசமாக வந்து பாதிக்கப்படுறார். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது, ஏற்கனவே போராட வந்து 30-35 வருஷத்துக்கு பின்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு இனம் இப்படி தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. பிள்ளையானின் சகோதரர் மீனவர்களினுடைய நிலப்பரப்பை அடாத்தாக கைப்பற்றியுள்ள போதிலும் அது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பிள்ளையானுடன் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் தெரிவித்தார். ஆனால் நீங்கள் இந்த முன்வைத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையிலே இந்த வருடத்துக்காக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 84 லட்சம் ரூபா
ஒதுக்கீடு மீன் குஞ்சு விடுவதற்கு சொல்லி நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே வழங்கியிருக்கிறீர்கள். கௌரவ எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபு அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக ஃபிஷரிஸ் நெல்சன் அவர்களுடன் கடந்த கூட்டத்திலே ஒரு சில விடயங்களை கேட்டறிந்தார். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, இந்த மீன் குஞ்சுகளை வழங்கும் பொழுது உங்களுடைய அரசாங்கம் முன்வைத்திருக்கிற திட்டம் எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் 40 லட்சம் ரூபாய்க்கு மீன் குஞ்சுகளை அந்த மீனவர் சங்கம் வாங்கினால் நீங்கள் 44 லட்சம் ரூபா உங்களுடைய மானியத்தை வழங்குவீங்கள். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்று சொன்ன கௌரவ அமைச்சர்களே, மீன்பிடி சங்கங்களுக்கிட்டே அந்த அளவுக்கு நிதி இல்லை. அப்போ இன்று நிலவரத்தை எடுத்து பார்த்தால் கௌரவ அமைச்சர் அவர்களே, மொத்தமாக சங்கங்களுடைய கையில் இருக்கிற காசினுடைய பெறுமதி 12 லட்சம் ரூபா. அரசாங்கம் மேலதிகமாக தார் 6 ரூபா 50 மானியத்தை வைத்து 25 லட்சம் ரூபாய் வேலை திட்டம் தான் செய்யலாம். சங்கங்களுடன் பேசிய பொழுது இன்னும் 3 லட்சம் 5 லட்சம் ரூபா மேலதிகமாக அவங்க போட்டாலும் அந்த 84 லட்சம் ரூபான்னு சொல்ற நீங்க டார்கெட்டுக்கு நீங்க போக முடியாது. கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் 4 ரூபா 50 குஞ்சையும் தந்து மீன் குஞ்சையும் தந்து அதே நேரத்தில் ஒரு 50,000 30,000 மீன் குஞ்சுகளை வாங்கும் பொழுது மானியமாக ஒரு 20,000 15,000 மீன் குஞ்சுகளை மாவட்டத்துக்கு வழங்கினார்கள். அதை இலவசமாக அந்த குளங்களிலே விடுவார்கள். அப்ப இந்த அரசாங்கத்தின் கீழே கௌரவ அமைச்சர் அவர்களே, கடல் தொழிலை நம்பி வாழ்றவர்களுக்கும் பல சிக்கல்கள் இருக்கின்றது. நன்னீர் மீன் வினாடி දෙක කාලය තියෙන්නේ வாழ்ற மக்களுக்கும் சில பிரச்சனை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய கரிசனை எடுத்து நீங்கள் கடந்த காலத்திலே செய்தது போல 4 ரூபா 50 படி மீன் குஞ்சை தந்தால் ஓகே, அப்படி இல்லாவிட்டால் மானியத்தின் அடிப்படையில் 20,000 இல்லாட்டி 30,000 மீன் குஞ்சலை தந்தாலும் ஓகே. அப்படி இல்லாவிட்டால் தயவு செய்து இந்த அழகான வாழ்வு இந்த புருடா எல்லாம் எங்கள் மாவட்டத்தை தயவு செய்து வந்து சொல்லிட்டு போக வேண்டாம். அதே போலதான் வாழச்சேன பிரதேசத்திலே ஒரு தனியார் ஒருவர் ஒரு வேலியை அடைத்து மீனவர்களுக்கு போட் நிப்பாட்ட முடியாத ஒரு சூழலை பற்றியும் நீங்கள் வந்த பொழுது நாங்கள் பேசினாங்க. நீங்கள் அந்த விடயத்தை கரையோர பாதுகாப்பு பிரிவு அங்கே எங்களோட கௌரவ பிரபு அவர்கள் இருக்கின்றார், அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்க சபையில் இருக்கிறார், நீங்களும் சொல்லலாம் அமைச்சருக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக. முன்னாள் ராஜாங்க அமைச்சருடைய தம்பி அந்த வேலி அடைச்சி வச்சிருக்கிறார், புள்ளியானுடைய தம்பி. நான் கடந்த காலத்தில் சொன்னால் சில நேரம் NPP அரசாங்கம் புள்ளியாண்ட ஆதரவுடன் சேர்ந்து சில பிரதேச சபைகளை கைப்பற்றதுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை இணக்கப்பாடு நெட்டினபடியாக சில விடயங்களை அவருக்கு காப்பாற்றி விடுறீங்களான்னு கூட தெரியாது. இருந்தாலும் அவ்வாறு இல்லை என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் இந்த விடயத்தை கரிசனை எடுக்கணும்னு சொல்றேன். இறுதியாக ஒரே ஒரு விடயம், நான் ஐ எம் வைண்டிங் அப். மீன்பிடி துறையை நம்பியிருக்கிற எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை செய்த ஆறுமுகம் லிங்கராசா என்ற 40 வட்ட மீன்பிடி அமைப்பினுடைய தலைவர் அவர்களை நேற்றைய தினம் அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலே கைது செய்திருக்கிறார்கள். அவர் தொல்பொருள் சின்னங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக நாங்கள் அவரை புனையில் எடுத்திருக்கிறோம். தயவு செய்து மீனருடைய வாழ்க்கையை அளிக்காதீங்கள். இறுதியாக ஒரு விடயம், ஐ எம் வைண்டிங் அப் சார். ඉරදියා හොරු වඩේ මට්ටකලපු මාවට්ටතිලේ ගරු ඇමතුමාගේ අවධානයට මේක වෙන ඇමතිවරුත් ඉන්නවා නම් අහගන්න. මඩකලපුවේ ෆිෂරීස් ඩිපාර්ට්මන්ට් එකෙන් හැදුව පෙට්‍රල් ස්ටේෂන් 3ක් කළුවන්කර්ණි පාලමීන් මඩු ඕන්තාච්චි මඩම්. ඕන්තාච්චි මඩ ඔබතුමා ඉන්න රැස්වීමේ සාකච්ඡා වුණා. ඕන්තාච්චි මඩම් ෂෙඩ් අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. ගරු ඇමතුමාගේ අවධානයට ඇමතුමා මං හිතන ඉඩ දෙයි එක කියන්න. ඕන්තාච්චි මඩම් ෂෙඩ් එක අපි ප්‍රාදේශ සභාවට දෙන්න කියලා ඉල්ලුවා. මොකද මේ ෂෙඩ් එක වහලා තියෙන්නේ. දැන් කළුවන්කර්ණි ෂෙඩ් එක මැයි මාසේ 12 වෙනිදා ඉඳන් කිසිම පර්මිෂන් එකක් නැතුව පෞද්ගලික පුද්ගලයෙක් පෙට්‍රල් එතන ඩීසල් කෙරිසිනෝල් ව්‍යාපාරය කරගෙන යනවා. ඒ සංගමයට සල්ලි දෙන්නෙත් නැහැ. මොහු ඩග්ලස් දේවානන්ද ඇමතුමාගේ පක්ෂයේ මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ සංවිධායක. පෞද්ගලික ආණ්ඩුවල චෝදනා කරේ මොහු බලය භාවිතා කරලා දේශපාලනඥයන්ට පගා දෙනවා කියලා. දැන් පාර්ලිමේන්තු මඩු සහ කළුවන්කර්ණි එකේ ඇග්‍රීමන්ට් එක මැයි 12න් ඉවරයි. ඇග්‍රීමන්ට් එකක් නැතුව පුළුවන් ද ගරු ඇමතිතුමා මාස 6කට වැඩි කාලයක් හරි බොහොම ස්තුතියි අවසන් කරනවා. මාස 6කට වැඩි කාලයක් කොහොමද ඇමතුමා ෂෙඩ් එකකදී මේ NPP රජය යටතේ වංචා දූෂණයට ඉඩ තියනවාද කියන එක මම අහලා මගේ කතාව අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි. ගරු අබුබකර් ආදම් බාවා ගරු මන්ත්‍රීතුමාට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා. ගරු මන්ත්‍රීතුමා வாழச்சேனை பிரதேசத்தில் இடம்பெற்ற அந்த கரையோரத்தில் நிறுத்தப்படுகின்ற அந்த விடயம் தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போன்று அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தோம். வடக்கில் குறிப்பாக முல்லைத்தீவில் உள்ளூர் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களின் பேர் பட்டியலை வெளியிட்டால் அது உங்கள் தரப்புக்கே சங்கடமாக அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு அமைச்சர் சந்திரசேகர் சபையில் பதில் வழங்கியுள்ளார். ஒரு விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே,
அதாவது வடகடலில் மீன்பிடிக்கின்ற விஷயமாக அங்கு கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற பிரதானமான பிரச்சனை இழுவைமடி படகு. அப்போ இந்த இழுவைமடி படகு சம்பந்தமாக இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு. அப்போ இது தொடர்பாக ஒரு கணிசமான அளவுக்கு இன்னைக்கு விஷயமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது போதாது. ஒன்று. இரண்டாவதாக, அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அங்கு சட்டவிரோதமாக மீன்பிடிக்கப்படுகின்ற சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ அந்த சட்டவிரோத முறைகளுக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ரவியாரன் அவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தயவு செய்து நீங்கள் அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வடகடலே இல்லாமல் போகின்றது. அப்போ அந்த அழிவுகரமான வேலைகளை செய்கின்றார்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது தொடர்பாக நான் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பலை, குறிப்பிட்டால் உங்களுக்கு நல்லதல்ல என்று நான் நினைக்கின்றேன். இருந்த போதும் கூட நீங்கள் நினைக்கிறீர்களாக இருந்தால் அவைகளையும் கூட ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கைக்கு தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றாக இணைந்து தாழ்முகமாக மாற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இரு காற்று சுழற்சிகள் இணைந்து இலங்கையூடாக நகர்கின்றமை 130 ஆண்டுகளில் இதுவே முதல் தடவை. இதனால் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை வடக்கு மாகாணத்தில் கனமழை தொடரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நா. பிரதீப ராசா தெரிவித்தார். இலங்கையின் தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று புதன்கிழமை ஒன்றாக இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற உள்ளன. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆரம்பத்தில் இலங்கையின் நிலப்பகுதியூடாகவும் பின்னர் இலங்கையின் கிழக்கு கரைப்பகுதியூடாகவும் நகர உள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி அளவில் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு மாகாணத்தில் இருந்து நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அத்துடன் மேற்கு, தெற்கு, மத்திய சப்ரகமுவ, ஊவா, வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அத்துடன் கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய சப்ரகமுவா மற்றும் ஊவா மாகாணங்களில் காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்றார். வல்வெட்டித்துறை இரத்த தான சங்கத்தின் ஏற்பாட்டில் 83வது இரத்த தான முகாம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. வல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற பொது மண்டபத்தில் இன்று காலை முதல் நடைபெற்ற இரத்த தான முகாமில் பலரும் பங்கேற்றனர். மாவீரர் வாரம் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த நாளும் வல்வெட்டித்துறையில் கொண்டாடப்பட்ட நிலையில் இரத்த தான முகாம் நடைபெற்ற பகுதியில் புலனாய்வாளர்களின் பிரசன்னம் காணப்பட்டிருந்தது. கிளிநொச்சி கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் மாவீர தினத்துக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோர்கள் உறவினர்கள் உரிய நேர காலத்தில் வருகை தந்து உங்களது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் தினமான நாளைய தினம் அதிகளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ள நிலையில் இதனை கருத்தில் கொண்டு குறித்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில் நவம்பர் 27ஆம் திகதி மாலை 4 மணிக்கு பின்னர் கனகபுரம் துயிலுமில்ல முன்வீதி மூடப்பட்டிருக்கும். ஆகையால் இவ்வீதியூடாக பயணிப்போர் மாற்று வீதியினை பயன்படுத்தப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அன்றைய தினம் மக்களின் பாதுகாப்புக்காக போலீசாரின் உதவியும் நாடப்பட்டுள்ளது. அத்தோடு அன்றைய தினம் தனியார் போக்குவரத்து கழகத்தினர் பரந்தன் பகுதியில் இருந்து 3 மணி தொடக்கம் மாவீரர் துயிலுமில்லம் செல்வதற்கான இலவச பேருந்து சேவையினை முன்னெடுக்க உள்ளனர். அதேபோன்று டிப்போ சந்தியில் இருந்து 3:30 மணி தொடக்கம் தனியார் பேருந்து கழகத்தினரின் இலவச பேருந்து சேவை இடம்பெற உள்ளது. மக்கள் இச்சேவையினை பெற்றுக் கொள்ள முடியும். குறித்த தினத்தன்று வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு இன்று முதல் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த வழக்கு 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடுக்கப்பட்டது. ஆனால் அதன் குற்றப்பத்திரிகைகளை வாசித்து முடிப்பதற்கு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை காலம் எடுத்துள்ளது. குறித்த வழக்கு 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி
சட்டமா அதிபரினால் 23,270 குற்றச்சாட்டுகளுடன் 25 குற்றவாளிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அன்றைய நிலையில் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் இன்றைய நிலையில் நீதிபதிகள் இருவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளனர். நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையிலான குழுவே வழக்கை இன்று விசாரணை செய்தது. இவர் இந்த வழக்கு தொடரப்பட்ட காலத்தில் இருந்து இருக்கின்றார். இந்த 25 குற்றவாளிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 23,270 முறைப்பாடுகளையும் ஒவ்வொருவருக்கும் வாசித்து காட்ட வேண்டியிருந்தால் அதற்கே 3 வருடங்கள் கடந்திருக்கும். அதனால் இந்த வழக்கில் தொடர்பு பட்டிருந்த அனைவரும் இணைந்து இந்த குற்றச்சாட்டுகளை சுருக்கி தெரிவிப்பதற்கான ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனர். இந்த குற்றச்சாட்டுகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு குற்றவாளிகள் 25 பேருக்கும் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் வாசித்து காட்டப்பட்டுள்ளது. இதுவரை 60 பேர்களிடம் சாட்சியங்கள் பெறப்பட்டுள்ளன. குற்றவாளிகளில் ஒருவர் மரணமடைந்த நிலையில் 24 பேர் உள்ளனர். யாழ் நெடுந்தீவு மக்கள் அசாதாரண காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகளை குறைத்து அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்திய அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் இருந்து கடல் வழியாக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர்களை இடமாற்றீடு செய்ய முடியாத நிலை வடகிழக்கு பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலை மாற்றம் காரணமாக தொடர்வதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளதாக நெடுந்தீவு வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். எனவே நெடுந்தீவு மக்கள் அனைவரும் விபத்துகள், பாம்புக்கடி மற்றும் தவிர்க்கக்கூடிய நோய் நிலைமைகளை குறைத்து வீடுகளில் அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக நெடுந்தீவுக்கான நோயாளர் கடற்போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளன. இந்நிலையில் நெடுந்தீவு வைத்திய அதிகாரியினால் நோயாளிகளை யாழ்ப்பாணத்துக்கு மேலதிக சிகிச்சைக்காக வேன் வழியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்த அழைப்பிதழின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க இங்கிலாந்தின் லண்டனுக்கு அனுப்பப்பட்ட குற்றப்புலனாய்வுத்துறை குழுவால் ஏற்பட்ட செலவு குறித்து குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பொது பாதுகாப்பு அமைச்சு எதிர்க்கட்சியின் கோரிக்கைகளின்படி அல்லாமல் போலீசாரின் தேவைகளின்படி விசாரணை நடாத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வால்டர்ஹாம்டன் பல்கலைக்கழக அழைப்பின் மீதான விசாரணை சிஐடியின் தேவைக்கேற்ப நடந்து வருவதாக கூறினார். நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியின் தேவைக்கேற்ப விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது. காவல்துறையின் தேவைக்கேற்பவே நாங்கள் அதை செய்கின்றோம் என்று கூறினார். வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட சிஐடி அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் கூறப்பட்ட கூற்றுக்களை அவர் நிராகரித்தார். 5 அதிகாரிகள் லண்டனுக்கு செல்லவில்லை, 3 நபர்கள் மட்டுமே சென்றனர் என்றார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவின் கருத்துக்களை தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட 5 பேர் கொண்ட சிஐடி குழு விக்ரமசிங்க செலவிட்டதை விட அதிகமாக செலவழிக்கும் என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ரூபாய் 16 மில்லியன் சிஐடி குழுவின் செலவுகள் ரூபாய் 36 மில்லியனை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டு விக்ரமசிங்கவின் லண்டன் பயணத்தை நியாயப்படுத்த பயன்படுத்தப்பட்ட மேற்படி பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் சட்டப்பூர்வ தன்மையுடன் இந்த சர்ச்சை தொடர்புடையது. பின்னர் அவரது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுடன் இணைந்து அந்த வருகையின் போது அவர் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி சிஐடியால் அவர் கைது செய்யப்பட்டார். லண்டனில் ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் போராட்டம் தெற்கின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காக நடாத்தப்பட்டது என நாங்கள் நம்புகின்றோம் என பிபித்துருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவது தெற்கை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுவது போல் எளிதானது அல்ல என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த உதய கம்மன்பில டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியை மாத்திரம் பயன்படுத்தியதையே காணக்கூடியதாக இருந்தது. எவருமே தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்தோ அல்லது கோரிக்கைகளை நினைவு கூறியோ எதிர்ப்பில் ஈடுபடவில்லை. அதேபோல் டில்வின் சில்வா வாகனத்தில் இருந்து இறங்கி நிகழ்வு நடைபெறும் இடத்துக்கு நடந்து சென்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எவரும் அதனை தடுக்கவும் இல்லை. 2012ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மகிந்தவுக்கு எதிராக லண்டனில் இடம்பெற்ற விடுதலை புலிகளின் போராட்டத்தோடு இதனை நாம் ஒப்பிட வேண்டும். அந்த போராட்டத்தின் போது மகிந்த ராஜபக்ஷ மீது மிகவும் கோபத்துடனேயே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகிந்த ராஜபக்ஷவின் மரணமே அவர்களின் ஒரே பிரார்த்தனையாகவும் இருந்தது. அங்கு ஒரு 10 நிமிடம் தரித்திருந்தால் கூட மகிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக அப்போதைய பாதுகாப்பு தரப்பினரும் தெரிவித்திருந்தனர். எனினும் அண்மையில் டில்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டம் மிகவும் சுமூகமான முறையிலேயே நடைபெற்றிருந்தது. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்கவில்லை. எவ்வாறாயினும் வடக்கின் பயங்கரவாதிகள் மற்றும் தெற்கின் பயங்கரவாதிகளிடையே நெருங்கிய உறவு ஒன்று உள்ளது. கடந்த காலங்களில் இனவாதத்தை கிளப்பிய தேசிய மக்கள் சக்தியின் திட்டங்களால்
தெற்கின் வாக்குகள் முறைந்தன. ராணுவ போராளிகளை ராணுவ வீரர்கள் என அடையாளப்படுத்தினர். சமாதானத்துக்காக விடுதலை புலிகள் ஆயுதமேந்தியதாக தெரிவித்தனர். வடக்கில் ராணுவ முகாம்கள் நீக்கப்பட்டன. வடக்கின் விகாரிகளை நீக்க வேண்டும் என்ற போராட்டங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கியது. கிழக்கின் விகாரிகளை அழிக்க திட்டமிட்டது. இவ்வாறான செயற்பாடுகளால் முறிந்து தெற்கின் வாக்குகளை பெறுவதற்காகவே லண்டனில் போராட்டம் இடம்பெற்றது. அதாவது தெற்கின் பயங்கரவாதிகளுக்கு வடக்கின் பயங்கரவாதிகள் வழங்கிய ஆதரவுதான் இந்த லண்டன் போராட்டம் இடம்பெற்றதா என்ற ஒரு சாதாரண சந்தேகம் எங்களுக்கு எழுந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு விடுதலை புலிகள் அமைப்புக்கு வழங்கிய மறைமுக வாக்குறுதிகளை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் உதய கம்மன்பில கேள்வி எழுப்பினார். மாவீர தினம் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் யாழில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மாலை 2 மணியுடன் மூடுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கடை உரிமையாளர் ஊழியர்கள் மாவீரர் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் யாழ் வணிகர் கழக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றது. குறித்த கோரிக்கை நேரில் சந்தித்து எழுத்து மூலமாக முன்வைக்கப்பட்டது. அவர்கள் இது தொடர்பில் சாதகமான வாக்குறுதிகளை தந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கில் நாளைய தினம் அதாவது 27ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள மாவீரர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் மஞ்சள் சிவப்பு கொடி கட்டப்பட்டுள்ளது. மாவீர நினைவேந்தல் நாள் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் மட்டக்களப்பு நகரில் சிவப்பு மஞ்சள் கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மட்டக்களப்பு இளைஞர் குழுக்களினால் இந்த கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டன. மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரம், மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டம் ஆகியவற்றில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் மட்டக்களப்பில் உள்ள 4 மாவீரர் துயிலும் இல்லங்களில் மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொக்கட்டிச்சோலை, மாவடி, முன்மாரி துயிலும் இல்லம், வவுணதீவு, தாண்டியடி துயிலும் இல்லம், தரவை மாவீரர் துயிலும் இல்லம், வாகரை கண்டலடி துயிலும் இல்லம் ஆகியவற்றில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. அனைத்து துயிலும் இல்லங்களிலும் தமிழ் மக்களை கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்த வருமாறு ஏற்பாட்டு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.